வணக்கம். இன்றைக்கி மொறுமொறுப்பான காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ காராசேவுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ காராசேவுக்கு மாவு செய்யலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காராசேவுக்கு தேவையான மசாலாவெல்லாம் கலந்துக்கலாம். முதல்ல மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வராமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் மசாலாவெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு பிசைஞ்சோம்னா அந்த மசாலா பொருள்லாம் எங்கேயும் திட்டாக நிற்காம காராசேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. வேணால் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கலாம். அதாவது மாவு பிசைஞ்சோம்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சோம்னா காராசேவ் நல்லா வரும். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இனிமேல் காராசேவ் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம எண்ணெயில் போட போட சின்ன சின்ன தூளாக நறுக்கி விடுறதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு நறுக்கி விட்டோம்னா தனித்தனியாக விழும். ஏன் இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு நறுக்கி விடுறேன்னா நம்ம கையிலே பிரித்து விடும்போது அது ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நமக்கு காராசேவ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நறுக்கி விட்டுக்கலாம். அப்படி இல்லை இது போடும்போதே நறுக்கி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா முதல்ல முறுக்கு மாதிரி அப்படியே காராசேவை சுற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் கூட எடுத்துக்கிட்டு உடச்சி விட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். அதனால் எண்ணெயில் போடும்போது முடிஞ்சால் இந்த மாதிரி கத்திரிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காராசேவை சுட்டுட்டு அதுக்கப்புறமா கூட உடச்சி விட்டுக்கோங்க. இந்த காராசேவை எண்ணெயில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு கிளறி விடலாம். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தீயை மிதமான சூட்லேயே எரிய விடணும். ஏன்னா அதிகமான தீயில் வச்சு வேக வச்சோம்னா காராசேவு மேலெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஆனால் மிதமான சூட்லேயே எரியும் போது அந்த காராசேவுலாம் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். இப்போ காராசேவுலாம் நல்லா வெந்துருச்சு. இதை இனிமேல் அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த காராசேவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதனோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலையும் எண்ணெயிலே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காராசேவ் செஞ்சு முடித்தோடனே தீயை அணைச்சிட்டு கருவேப்பிலை எண்ணெயில் பொரிச்சோம்னாவே போதும். அந்த சூட்லேயே கருவேப்பிலெலாம் பொரிஞ்சிடும். கருவேப்பிலை போடுறதுனா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். அது நம்ம விருப்பத்துக்காக தான். மொறுமொறுப்பான காராசேவ் தயார். சாப்பிடலாம்.